ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் ஒரு வழியாக வந்தே விட்டன. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அபாரமான வெற்றியை மீண்டும் ஒரு இடைத்தேர்தலில் பதிவு செய்திருக்கிறது. இப்படி ஈரோடுல ஒரு 60,000 ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் வென்றாங்களோ, இங்கேயும் 67,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இரண்டாம் இடத்தில் எதிர்பார்த்தது போலவே பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 60,000 58,000க்கு மேலே ஓட்டுகள் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி கடந்த முறையை விட ஒரு 2,000 ஓட்டு கூடுதலாக, போன வாட்டி 8,000 வாங்கியிருந்தாங்க, இப்போ 10,000 ஓட்டுகளை தாண்டி அவங்க வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது போலவே தான் முடிவுகள் வந்திருக்கு. அப்படின்னாலும் கூட இதுல அதிமுக ஓட்டு யாருக்கு அதிகமா போச்சு அப்படிங்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது. இது எங்களுக்கு தான் உண்மையான வெற்றி அப்படின்னு பாமக சொல்கிறது. திமுக மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதெல்லாம் 2026 நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோங்க, நீங்கள்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு திமுக சொல்கிறது. இந்த வெற்றி யாருக்கு என்ன கொடுத்திருக்கிறது கேட்போம். இதுல அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு வன்னியரசு அவர்களும், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் இணைகின்றார்கள். அதே போல திரு அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும், பாமகவின் சார்பில் திலகபாமா அவர்களும் நம்மோடு இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு பிரியன் அவர்கள்ட்ட என்ன தொடங்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கு லாபம்? அஃப்கோர்ஸ் முடிவு யார் ஜெயிச்சாங்கன்றது கிட்டத்தட்ட ஃபோர்கான் கன்க்ளூஷன். எல்லாருமே எதிர்பார்த்தது ஆளுங்கட்சி ஜெயிக்கும்னு. பட் இந்த முடிவுகள் யாருக்கு லாபம் கொடுத்துருக்கு, யாருக்கு கவலை கொடுத்துருக்கு? அதாவது இது லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவுக்கு எதிர்பார்த்ததோடு அதிகமான ஓட்டுகள் வந்திருக்கு. அதில் சந்தேகம் கிடையாது. அதாவது அவர்கள் ஒரு இடைத்தேர்தல், அதில் ஒரு ஆளுங்கட்சி, அவங்களுடைய பலவிதமான தேர்தல் நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளார பல விஷயங்கள் இருந்தால் கூட அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்குவாங்கன்னு நிச்சயம் எதிர்பார்க்கல. ஒரு 1 லேக்லேருந்து 1,10,000 தான் வாங்குவாங்க எதிர்பார்த்தோம். 124 வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இதே மாதிரியான வேலைகளை தான் 2019 இடைத்தேர்தலில் அதிமுக செஞ்சாங்க. அப்போ அவங்க வாங்கினது 1,13,000 ஓட்டுகள் தான் வாங்கினாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவலுக்குள்ள தான் 10,000 ஓட்ஸ்ல ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம அதுதான் அதிமுக ஓட்டுலாம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதிமுக ஓட்டெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு போயிருக்கிறத காமிக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. அது திமுக அடிப்படை அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு. அதாவது எல்லாமே சொல்ல முடியாது. ஒரு கணிசமான ஓட்டு போயிருக்கு. அதிமுகவுடைய சாலிட் ஓட் பாமகவுக்கு அதிமுகவுடைய சாலிட் ஓட் பேங்க் விக்கிரவாண்டியில் 35 லட்சம் தாங்க, 35,000 தாங்க. ஆக்சுவலாக சாலிடாக அதிமுக போடுறவங்க 35,000 தான். மற்றபடி அவங்க எந்த கணக்கு வச்சு இதை சொல்றீங்க? இல்லை, அவங்களோட 2019 பாமகவோட இருந்தபோது எடுத்த கணக்கு, 2021 அவங்க வாங்கின விஷயங்கள் 43% வாங்கினது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த விக்கிரவாண்டியில் ரவிக்குமார் போட்டி போட்ட போது அவங்க வாங்கின 35%. இப்போ வெறும் தேமுதிக கூட்டணியோட இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல அங்க 65,000 ஓட்டு எடுத்துக்காங்க. அதாவது அதிமுக நிற்கும் பொழுது சில போது வன்னியர் அல்லாத ஒரு வாக்குகள் கூட நிறைய அதுக்கு சேரும். அதுக்கு அந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் அது பாருங்க. 2021ல 80,000க்கு மேல எடுத்திருக்காங்க சார். அதுக்கப்புறம் பை எலெக்ஷனை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2016ல 56,000 எடுத்திருக்காங்க. நீங்க 30,000 ரொம்ப குறைச்ச மாதிரி சாலிடான ஓட்டுகள்ங்க. 35,000 சாலிடா அதிமுகவுக்கு தான் போடுவான். அது மாதிரி ஓட்டுகள். மற்றவங்க எல்லாம் அனுதாபிகளா இருப்பாங்க, ஒரு நடுநிலையா இருப்பாங்க, அதிமுகவுல ஒரு சாஃப்ட் ஆதரவாளர்களா இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஓட்டுகள் நிறைய இருக்கும். அது தவிர அதிமுக நிற்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் பட்டியலின வாக்குகள் கிடைக்கும், கொஞ்சம் வன்னியர் அல்லாத ஓட்டுகள் கிடைக்கும், வன்னியர் ஓட்டுகள் கொஞ்சம் கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம சொல்றது கட்சியெல்லாம் ஜாதியெல்லாம் தாண்டி ஒரு ஓட்டு அதிமுக ஓட்டு. அது ரெட்டேலுக்கு போட்ட கை உதயசூரனுக்கு போடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாதுன்றதுதான் எங்க பாயிண்ட் ஆக்சுவலா. ஸோ அந்த ஓட்டில் ஒரு கணிசமான ஒரு 17-18% இவங்க பாமக வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்ல ஜெல் ஆகும். ஏன்னா இந்த 10.5க்கு அப்புறம் அவங்க ரெண்டும் இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் பாமக ஆதரவாளர்கள் பெரும்பாலும் அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க மத்திய வட மாவட்டங்களில். அதனால் இந்த வாட்டி பாமகவுக்கு அதிமுகவினர் ஒரு 17-18,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12,000-13,000 பேர் திமுக சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழருக்கும் ஒரு 2,000-3,000 பேர் போட்டுருப்பாங்களா, இல்லைன்னா மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இது அதிமுகவுடைய வாக்குகள் கொஞ்சம் கணிசமாக பாமகவுக்கு போயிருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் குறைவா திமுக இது ஒரு பர்மனண்டா போயிருச்சு. இது அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு போனது பர்மனன்ட் கிடையாது. இந்த இடைத்தேர்தல் பாமகவுக்கு போனது. ஆனா திமுகவுக்கு போறதுல
ஜாதி அபிமானம் காரணமாக வன்னியர் அதிமுகவினர் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் திமுகவுக்கு போட்டிருப்பாங்க. ஓகே. வன்னியர் அந்த ஜாதி அந்தியூர் சிவா வந்து அந்த ஊரில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்ததுனால சரி அவர் வன்னியராக இருக்கார் போடலான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இது வந்து திமுக ஷிஃப்ட் ஆன இந்த அதிமுக விட்டு பர்மனன்ட் கிடையாது. ஆக்சுவலாக பாமகக்கு ஷிஃப்ட் ஆனது பர்மனண்டா? அது கூட்டணி வந்தால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். கூட்டணி இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும், கூட்டணி இல்லாட்டி அது ஒர்க் அவுட் ஆகாது. பாமக பாஜக கூட்டணியை விட பாமக அதிமுக கூட்டணி நல்ல. இப்ப இந்த இடைத்தேர்தலை வச்சு பாருங்க, 2வது இடம் வந்துட்டோம்னு பாமக என்டி எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. இல்லை அது மாதிரிலாம் கிளைம் பண்ணிக்கலாங்க. பட் அது கிளைம் பண்ணுறது வந்து நியாயமான கிளைமான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே. நீங்கள் யூ கேன் கிளைம், நீங்கள் எது வேணால் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இதுவே நீங்கள் அடுத்த வாட்டி எவ்வளோ தூரம் போவீங்க? நீங்கள் போன வாட்டி ஏன் 17% வாங்கினீங்க பாமக? உங்களுக்கு உண்மையிலேயே அங்கே செல்வாக்காக இருந்தால் 17% அந்த பானை சின்ன 39 வாங்கும்போது அதிமுக 35 வாங்கும்போது நீங்கள் 17 வாங்கினீங்க. அப்போ உங்கள் ஜாதி மக்களே உங்களை கைவிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலாக இந்த வாட்டி நீங்கள் அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஓட்டை தக்க வைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் போட்டீங்க. ஆக்சுவலாக அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கீங்க. 50,000 வன்னியர் ஓட்டுக்கள் நீங்கள் 40,000 ஓட்டை கிட்டத்தட்ட வாங்கியிருக்கீங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் ஓரளவுக்கு அந்த மக்கள்கிட்ட நமக்கு செல்வாக்கு இருக்கு அவங்களுக்குன்னு தான் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ பாமகவுக்கு அந்த வகையில் லாபம். அதுதான் பாயிண்ட். இதில் நஷ்டம் அடைஞ்சது அதிமுக தான், அவங்க ஓட்டை ஏலம் விட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, கேட்போம். நான் திலகபாமா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். எனக்கு வந்து ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வந்துடும், அதிமுக ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வந்துடும், நாங்கள் வந்து ஜெயலலிதா படத்தை போட்டு கேம்பெயின் பண்றோம், நிறைய விஷயங்களை பண்ணீங்க. ஆனா கணிசமான அதிமுக ஓட்டுகள் நம்ம ப்ரொபோர்ஷனேட்டா பார்க்கும்போது உங்களை காட்டிலும் திமுகவே கூட எடுத்திருக்காங்களோ? முதல்ல வந்து நீங்க முதல் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன பாட்டாளி மக்களுக்கு இல்ல ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டோம் அப்படியெல்லாம் யாரும் இங்க கிளைம் பண்ணல. எங்க வந்து அமமுக உள்ள கூட்டணியில இருக்கிறாங்க, அப்ப கூட்டணி தலைவர்கள் படம் உள்ள போடுறோம், அவ்வளவுதான். அதுல அதிமுகவோட ஓட்டுகள் எங்களுக்கு வர்றதுக்காக அவங்ககிட்ட நாங்க என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுறோம். சாதாரணமா அதிமுக ஓட்டுகள் இல்ல, பொதுமக்களுடைய வாக்குகளை நம்ம கவர்றதுக்கு என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுறோம். முக்கியமா பாமக குறிப்பா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து அதிமுக வாக்காளர்கள் வந்து எங்களை ஆதரிக்கணும்னே பேசினார். ஆமாங்க, அதிமுக வாக்காளர்களையும் பேசணும், பொது மக்களையும் சேர்த்துதான் பேசுறோம். திமுக வாக்காளர்களும் இங்க வாங்கன்னு சேர்த்துதான் பேசுறோம். என்னன்னா எங்களுக்கு இருந்த ஒரு நிர்பந்தம் நான் பாக்குறேன், நீங்க வந்து இந்த ஓட்டுகளை தக்க வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு பிரியன் சொன்ன நிறைய விஷயத்துல நான் உடன்பாடுறேன். ஆனா ஓட்டுகளை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து நின்னாங்க அப்படிங்கறத வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. அது என்ன நிர்பந்தம்னா, இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கிற அத்துமீறல்கள், மக்கள் விரோத விஷயங்கள், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு களமா இது எங்களுக்கு இருந்தே ஆகணும் அப்படிங்கிற இடம் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிர்பந்தமா நாங்க பாக்குறோம். அந்த வகையில எங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எப்படி போகும், ஆளும் அரசுக்கு எப்படி போகும், அங்க அதிகார பலம் எப்படி பயன்படுத்தப்படும், பணம் எப்படி பயன்படுத்தப்படும், 3 சுற்று பணம் அது நாங்க எதிர்பார்க்கல. 3 சுற்றும் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. பணம் கொடுக்கப்படுங்கிறது எல்லாருக்கும் வாங்க. அது வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டு பார்க்கலாம். எப்படியும் கேட்பீங்க, அடுத்து நாம் தமிழர்த்தையும் கேட்டு பணம் கொடுத்தீங்கன்னு. ஆனா உங்களுக்கு தெரியும் யார் பணம் கொடுத்தாங்க, யார் பணம் கொடுக்க முடியல எனக்கு தெரியும். நான் விக்கிரவாண்டியில இல்ல மேடம், என்ன பண்றது தெரியலையே. இல்ல அதுதான் உங்களுக்கு சொல்ல. விக்கிரவாண்டியில இல்லன்னா இப்ப சொல்ற தகவலை கேட்டுக்கணும். அதுதான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க அவங்க 3 ரவுண்ட் போனாங்கன்னு கரெக்டா சொன்னீங்க. நான் கண்டிப்பா டாக்டர் சஃபிட்ட கேட்க தான் போறேன், மாட்டுக்கருத்தே இல்ல. நீங்க எவ்வளவு ரவுண்ட் போனீங்கன்னு கேட்கணும்ல. நாங்க அதுக்கு போகல, அது எங்களுக்கு வாய்ப்புகள் இல்ல. நாங்க என்ன அறிவிக்கப்பட்ட என்ன கட்சியோட நிதியே 3000 கோடிகள் வரைக்கும் வச்சிருக்கிற கட்சியாவா நாங்க இருக்கிறோம்? இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சிகளை மக்களை உள்ள வச்சிருக்கிற கட்சியாகத்தானே இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இந்த கட்டாயம் தான் மிக முக்கியமானதா இருந்தது. அதுவும் இந்த கள்ளக்குறிச்சி இந்த சாவெல்லாம் எங்களை வந்து மிக மிக நிர்பந்தப்படுத்தியது. ஏற்கனவே எப்பயுமே சாராயத்துக்கு எதிராகவும் மதுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துட்டு இருக்கிற பாமக இந்த கள்ளச்சாராய சாவுகள்லாம் வரும். பொதுவாவே வந்து வட மாநிலங்கள்ல இந்த விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் கடைசி படிப்புல கல்வியில கடைசி நிலையில வந்து நிக்கும். ஒவ்வொரு முறையும் நாங்க அறிக்கை வரோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பேச இப்ப இந்த காரணங்களுக்காக நாங்க நின்னோம் சொல்றீங்க. உங்களோட நோக்கம் இந்த தேர்தல்ல உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றிட்டீங்களா? அந்த உங்க நோக்கம் வெற்றி பெற்றுச்சா இந்த தேர்தல்ல? எங்க நோக்கம் வந்து இது பேசுபடும் வரலாம் மாத்த வந்து முடிஞ்சது. வாக்குகளா எங்களுக்கு மாறல. அதுல வந்து உண்மையிலே தேர்தல்ல மக்களுடைய அந்த தீர்ப்புக்கு நம்ம மதிப்பளிக்கணும். பணமோ பணம் இல்லையோ அந்த தேர்தல எந்த வாக்குகளா இருக்கோ அதுக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம். ஆனா இந்த டெபாசிட் இலக்க வைப்போம் அந்த மாதிரியான பேசின பேச்சுக்களுக்கெல்லாம் மக்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையில நான் பணம் எதுவும் கொடுக்காமலேயே
ஒத்தனை 56,000 பேர் மக்கள். அதுவும் இந்த ஆளுங்கட்சி வந்து எவ்வளவு அராஜகம் நடத்தின போதும், இல்ல நீங்க இந்த தேர்தல்ல நீங்க அங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வராது, அங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டா வராது அப்படின்னு தொடர்ச்சியா பேசினேன். பெண்கள் புதுமை பெண் திட்டத்துல பணம் வராது, இப்படி எல்லாம் அவங்க உள்ள போய் பேசிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி பாமக வேணும்னு ஒரு 56,000 பேர் வாக்களித்திருக்கார்கள். அவர்களுக்கு நான் மிக மிக முக்கியமா மதிப்பளிக்கிறேன். அதிமுக வாக்குகள் வந்து அவர் பிரியன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் எப்பயுமே ஒரு அளவு நல்லா செட் ஆகும். அந்த வகையில அந்த தொண்டர்கள் எல்லாரும் ஒரு மாதிரி ஒன்று கூடியதா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த வாக்குகள் கொஞ்சம் மாறி இருக்கு. திமுகக்கு மாறின வாக்குகள் அதிமுக மாறின எனக்கு பாமகக்கு மாறின வாக்குகளும் அவங்களுக்கு மாறின வாக்குகளும் நிரந்தரமா அப்படியானதாக இருக்கும்னு நானும் நம்பல. ஓகே ரைட். கேட்போம் டாக்டர் சஃபி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு திமுக அங்க ஜெயிக்கல, ஏதோ 200 கோடி 250 கோடி ஜெயிச்சிருக்கு, அதெல்லாம் உண்மையான வெற்றி கிடையாது அப்படிங்கிறாரு. திமுக அங்கே ஜெயிக்கல, இத்தனை கோடிகள் ஜெயிச்சிருக்குன்னா அப்போ பாமகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற எல்லாரையும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா? அதான் அவங்களுடைய வெற்றி இல்லைன்னு தமிழ்நாட்டு இடைத்தேர்தல்கள் வேற கணக்கு இல்ல. அது நம்ம இருக்கிற அரங்கத்துல இருக்கிற 5 பேருக்கு தெரியும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. பாமகவும் நாம் தமிழரும் சேர்ந்து எடுத்த வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அது திமுகவினுடைய அந்த வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட குறைவு. பாமகவும் நாம் தமிழரும் நாங்க வந்து மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க 2 பேருமே அப்படிதானே. இப்போ அக்கா திலகபாமா அவர்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு தளம் கிடைச்சது, அதை நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டோம், இந்த அத்துமீறலாம் இது. இவங்க சொல்கிற அத்துமீறல், இவங்க சொல்கிற விஷயங்கள், இவங்க அங்கே மீண்டும் மீண்டும் பரப்பிய சமூக நீதி பற்றிய விஷயமாகட்டும், கள்ளச்சாராயம் பற்றிய போலி பரப்புரையாகட்டும், இது எதுவுமே அங்கே எடுபடலைங்கிறத இந்த வித்தியாசமே காட்டி கொடுத்துச்சு. அதாவது பாமகன்ற கட்சியை பாத்தீங்கன்னா இல்ல நாம் தமிழரையும் பாமகவையும் கூட்டினா கூட உங்க ஓட்டு பக்கத்துல கூட வரல. அது அரித்மெட்டிக் சொல்லுது, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, கணக்கு சொல்லுது, பிரச்சனை இல்லை. பட் இங்க பாமக என்கிற தனி கட்சி இதே தொகுதியில நின்று 3 மாசம் முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி செக்மெண்ட் எடுத்து பார்த்தா 32,000 ஓட்டு தான். இன்னைக்கு 56,000 ஓட்டுல போய் நிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 25,000 ஓட்டு கூடி இருக்குல்ல, அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிக் அந்த கான்ஸ்டிடுவன்சியோட பேஸ் அவங்க சொல்றாங்க இல்லையா, மீண்டும் மீண்டும் வன்னியர்களுக்காக கட்டமைக்கப்பட்ட கட்சி, உருவாக்கப்பட்ட கட்சி, வன்னியர்களுக்காக மட்டுமே பேசக்கூடிய கட்சி, அந்த சாதிக்கான சமூக நீதியை மட்டுமே பேசக்கூடிய கட்சிக்கு இவ்வளவு வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கண்டிப்பா இல்லை இல்லையா. ஏன்னா 42% மேல அவங்களுடைய ஜாதி இருக்கிறாங்க. கணக்குப்படி பார்த்தா அதுல அவங்க குறைவா தான் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஜாதி. மேடம் ஒரு நிமிஷம் மேடம், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, கொஞ்சம் என்ன அனுமதிச்சீங்கன்னா நீங்க அப்புறம் பேசிக்கலாம். மேடம் உங்களுக்கு வரேன் நான் அடுத்து, நீங்க பதில் சொல்லுங்க. என்னன்னா இப்போ மீண்டும் மீண்டும் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி கொண்டு வந்த அவர் ஐயா மருத்துவர் அவர்களும் இவங்களும் அந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா, ஏதாவது அவங்க அதில் காட்டியிருந்தாங்கன்னா, அந்த மக்கள் நலன்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாற்றம் வந்து. இப்போ சொன்னாங்களே திடீர்னு 3000 கோடி வச்சுக்கிற கட்சி எங்களுக்கு இல்லை, தைலாபுரத்துல எல்லாத்தையும் வச்சிருந்தாக்கா மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க அடிமட்ட வன்னியர் மக்களை என்ன செய்ய முடியும்? தைலாபுரத்தை மட்டுமே வளர்ந்துருக்குது, தைலாபுரம் சுற்றி உள்ள எதுவுமே வளரலையே, அதுதான் உண்மை. அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் அதுதான். என்னன்னா ஒரு பேசிக் அரித்மெட்டிக் இருக்கு பாத்தீங்களா. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை கூட்டணி சேராம இதுவரை வரலாற்றுல கூட்டணி சேராம எந்த கட்சியோட ஓட்டையும் போயிட்டு நாங்க கேட்டதில்லை, இறந்து கேட்டதில்லை. அந்த கட்சி ஓட்டு எங்களுக்கு வந்துரும் சொல்லிட்டு இதுவரை கேட்டதில்லை. அதெல்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. நீங்க இந்த வாட்டி கேட்டீங்க இல்ல அதிமுகவினர் எங்களுக்கும் வாக்களிப்பார்கள் சொன்னீங்க. இல்ல நாங்க அப்படி சொல்லல. முக்கியம் என்னன்னா அதிமுகவினர் தப்பி தவறி கூட பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக ஓட்டு போட மாட்டார்கள். அது எங்களுக்கு போடணும், அவங்க எங்களுக்கும் பங்காளிங்க தான், எங்க நண்பர்கள் தான் எல்லாம் சொன்னீங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இவங்களுடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஆன் தி ஸ்டேஜ் மாதிரி திமுக இதுவரை செய்ததில்லை. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அதிமுகவுடைய ஓட்டு எடுத்துக்கலாம். இந்த தடவை லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்து அவங்களோட மொத்த ஓட்டு வந்து 1,12,000 ஓட்ஸ் அவங்க எடுத்திருந்தது. இப்போ அந்த ஓட்டு எங்க வந்து நினைக்கிறீங்க, எங்க ஷிஃப்ட் ஆயிருந்தது? 1,12,000 இடைத்தேர்தல் எடுத்தது, அத கணக்குல வச்சுக்கோங்க. அதே எடுத்துங்க. இடைத்தேர்தல் நான் 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது சொல்றேன். 3 மாசத்துக்கு முன்னாடி இதே தொகுதியில 65,000 அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு பிரிஞ்சு போனதை விட வித் மெஜாரிட்டி, அதாவது சொல்ல போனா ஏடிஎம்கே ஓட் பேங்க்ல கொஞ்சமும் நியூட்ரல் ஓட்ஸும் ஆல்மோஸ்ட்
தே ஹேவ் ரிஜெக்டட் இவங்களுடைய இதை வந்து என்டிஏ ரிஜெக்ட் பண்ணி வந்திருக்காங்க. காரணம் மக்களுக்கு தெரியுங்க, பாஜகவோட நிர்பந்தத்துல தான் அந்த பாமக நிக்குது. இப்ப சொன்னாங்க இல்லையா மேடம், நாங்க வந்து சார் நீங்களே சொல்றீங்க அவங்க பெல்ட் அவங்க ஏரியா அங்க நிக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஏன் சார் பாஜக அங்க போய் நின்னாக்க ஒத்த ஓட்டு விடாதுல்ல. அது பாஜகவுக்கும் தெரியும் பாமகவுக்கும் தெரியும் ஏடிஎம்கே. இப்ப இன்னைக்கு என்னன்னா பாஜகவை இனிமேல் கூட்டணியில சேர்க்கலாமா வேணாமான்னு எல்லா கட்சிக்கும் குழப்பம். அண்ணாமலை பேச்சு இனிமேல் எடுபடுமான்னு எல்லாருக்குமே குழப்பம். நாம் தமிழர் கட்சியை நம்புறதா இல்லையான்னு டோட்டல் தமிழ்நாட்டுக்கும் குழப்பம். திஸ் எலெக்ஷன் has given a beautiful message to the whole தமிழ்நாடு and the political parties in தமிழ்நாடு. முக்கியமா நம்ம விஜய் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் சரியான மெசேஜ். சீமான் அவர்கள் இப்படிதான் இருக்காரு, இன்னும் டெபாசிட் வாங்குறதுக்கு இதெல்லாம் இருக்காருன்னு சொல்லிட்டு மிக தெளிவா மக்கள் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. கேட்போம். நான் மற்றவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி சாரி மேடம், நீங்க குறுக்கிட வரும், நீங்க சுருக்கமா சொல்லுங்க, இன்னும் 2 பேர் பேசல. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அதுல கன்வே பண்ணுறேன். இப்ப வன்னியர்களுக்கான கட்சின்னு ஒரே வார்த்தையில அவர் முடிச்சிட்டு போறாரு, அதை நான் உண்மையா காட்டிக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும் எல்லா தளத்திலும் இயங்கிட்டு இருக்குது. மருத்துவ இடஒதுக்கீடுல ஓபிசிக்கான இடஒதுக்கீடு பெற்றுத்தருக்கு முதல்ல வழக்கு தொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க வந்து போற போக்குல புத்தாம் போக்குல வன்னியருக்கான கட்சி அவங்க பெல்ட் முதல்ல அந்த பார்வையை மாத்துங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமான எல்லா செல்வம் மேடைக்கு மேடை உங்க மருத்துவர் அவர்களும் சின்ன மருத்துவர்களும் மேடைக்கு மேடை இது எங்க ஏரியான்னு சொன்னது நீங்க தான். நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எங்க ஏரியா, ஹோல் தமிழ்நாடு எங்க ஏரியா, நீங்க தான். தர்மபுரி எங்க ஏரியா, எங்க இது விக்ரவாண்டி. ஓகே சார் லெட்டர் ஆன்சர். நான் பதறல, நீங்க பதட்டத்தை நான் கணிக்கிறேன். சரி அவங்க பதில் சொல்லட்டும் சார். எனக்கு எந்த பதட்டமும் இல்லங்க. ஒரு தொகுதியில போய் நிக்கும் போது நான் இது என் மக்கள்னு அவங்க சொல்றது வந்து சாதாரண ஒரு வார்த்தை. அதை உங்களை சாதிய பார்வையில பாக்குறது வந்து உங்க பிரச்சனை. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பாமக சாதியோட கொண்டு போய் சேர்த்துடணும். ஆமாங்க, ஒவ்வொரு சமுதாயமும் வளர்ச்சியுடனும் சேர்த்து பேசுற ஒரு மருத்துவர் ஐயா. உங்களை அதை அப்படி குறுகலான பார்வையில உங்களால பார்க்க முடியுதுன்னா நீங்க அதை வந்து உண்மையே கொண்டு போய் வேணாம்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த அவரு போற போக்குல சாதி கட்சி வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னதை நான் இந்த இடத்துல கடுமையா காட்டிக்கிறேன். நீங்க அடுத்த ரைட். தேங்க்யூ மேம். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போனோம்னு நினைக்கிறேன். இப்ப அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சது, சரி ரைட்டு, புறக்கணிச்ச மூலமா என்ன சாதிச்சீங்கன்னு இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்கறாங்கல்ல. புறக்கணித்து ஒட்டுமொத்தமா உங்க ஓட்டுல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட ஓட்டை திமுக கொண்டு போய் போட்டிருக்கீங்க. இதுதான் புறக்கணித்ததன் சாதனையா? வெற்றி பெற்றதன் மூலமாக என்ன சாதிச்சு போறாங்கன்னு சொல்லுங்க. திமுக வெற்றி பெற்று அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட சார் அசெம்பிளில என்ன சார் மக்கள் பிரதிநிதியா ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, என்ன சாதிச்சீங்க? ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ மறந்துட்டாரு. இந்த ஒரு எம்எல்ஏ வந்ததுதான் ஆட்சி நீடிக்கிற நிலை இல்ல. என்ன பிரச்சனை ஒண்ணுமே சரி. இப்ப விக்ரவாண்டி எலெக்ஷனே வைக்காம இருக்க முடியும், நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்றதுக்காக வேற யாரும் போட்டிடாம இருக்க முடியும்? இல்ல நீங்க கேளுங்க மேடம். அதிமுக ஓட்டு திமுக போறது உங்களுக்கு ஒரு சிக்கலா தெரியலையா? இது வந்து இதை அச்சீவ் பண்றதுக்கு தான் நீங்க வந்து புறக்கணிச்சீங்களான்ற கேள்வி உங்கள்கிட்ட வராதா? இல்ல நான் கேக்குறேன் மேடம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்ததுங்க. அதிமுக 2ஆம் இடம். இப்ப டெபாசிட் போச்சு திமுகவுக்கு, வென்றாரு. அதுக்கு முன்பாக அம்மா நின்ற போது திமுக போட்டி இல்ல. ஆமா. அப்ப கூடுதலா 89% வாக்கு பதிவாச்சுங்க. ஆமா. அப்ப திமுக வந்து அதிமுக வந்து சொல்லுவீங்களா? ஆமா ஆமா. அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர்ல நின்ற போது திமுக ஓட்டு உங்களுக்கு போச்சு மாட்டுக்கிறது. ஏன்னா அரித்மெட்டிக்ஸ் கணக்கு சொல்லுது சார், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். அப்போ இல்ல ஜெயலலிதாங்கிற ஒரு டால் லீடர் நிக்கும் போது அதுல வந்து திமுக பல்வேறு காரணங்களுக்காக புறக்கணிக்கும் போது அவங்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போடுறதுங்கிறது வேற. இன்னைக்கு நீங்க வந்து நின்றுந்தீங்கன்னா அந்த 60,000-70,000 ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? இப்ப பாமகக்கு வந்து இவ்வளவு வந்தது உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? மேடம் வாக்கு வந்திருக்குங்க. ஆபரேஷன் சக்சஸ் பேசுறது க்ளோஸ் மாதிரி தேர்தல் வெற்றி இதுவரை திமுக அளித்த வாக்குறுதியெல்லாம் மக்களுக்கு தோல்வி மேடம். மக்களுக்கு தான் தோல்வி. திமுக வெற்றி எப்பவுமே மக்களுக்கு அளித்த வாக்குறுதி எல்லாம் காணாம போச்சு. நீங்க அதிமுக என்ன சொல்லுச்சுங்க, இந்த தேர்தலில் போட்டியிட்டால் ஈரோடு கிழக்கை விட மோசமான ஒரு சூழ்நிலையை திமுக உருவாக்கும், அந்த அராஜக போக்கை கண்டித்துதான் நாங்க போட்டி இல்லைன்னு சொன்னாங்க. எந்த காரணமும் சொல்லல. போட்டி இருந்தா வாக்கு கூடுதல் வாங்கியிருக்க வெற்றி பெறுங்க வாய்ப்புக்கலாம். ஆனால் திமுகவுடைய இந்த அராஜக போக்கை கண்டிக்கிற வகையில மட்டுமல்ல மக்களுக்கு அம்பலப்படுத்தணுங்க. 2வது விஷயம் வந்து இந்த தேர்தலில் வென்று ஒரு ஆட்சி பிடிக்க போறது இல்ல.
அரசியல் மாற்றம் நடக்க போறது இல்ல. அதனால அதிமுக மிக தெளிவா அறிவிச்சது. ஏற்கனவே ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் புதுக்கோட்டையில தேர்தல் புறக்கணிச்சாங்க, ஆர்கனைசர் புறக்கணிச்சாங்க, அம்மா 5 தேர்தல் புறக்கணிச்சாங்க, நிறைய பேசிட்டோம். அப்போ இது போன்று இருக்கிற போது அதிமுக மட்டுமே இந்த கேள்வி கேட்கறதுனால நான் சொல்றேன், இது அதிமுக எந்த பாதிப்பும் இல்ல. இந்த தேர்தல் வந்து ஒரு மாசம் கழிச்சு பாருங்க, இது மறந்து போய் அடுத்த பிரச்சனை போயிடுவாங்க. இப்போ கடந்த ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கள்ளச்சாலை விஷயம் பேசணும், ஆம்ஸ்டாங் விஷயம் பேசணும். ஆனா இது எல்லாமே மக்கள் மறந்து வாக்களிச்சுக்கலாம் திமுக சொன்னா என்ன காரணம் பாருங்க. ஆளுங்கட்சியினுடைய அந்த முழு வேகம் ஒவ்வொரு வாக்காளர் மத்தியும் செல்லுங்க. அது அவருடைய தாக்கம் தான் வெற்றி பெற்று இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு என்பதா இடைத்தேர்தல் வந்தாலே மக்கள் மன்னிச்சிடுவாங்க. அது ஊர் பேரு விக்கிரவாண்டி, மக்கள் வாக்குகளை விக்கிறாங்க மாதிரி பயப்பட்டாங்க திமுகவுல. அதனால அதிமுக இந்த தேர்தலில் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்ததுங்க. ஜனநாயகம் தோற்றது, பணநாயகம் வென்றது என்று கருணாநிதி சொல்லுவாரு. அதுதான் உண்மை. இல்ல அம்மா தொடர்ந்து வெற்றி பெற்ற போதும் இதே வார்த்தை சொன்னாங்க. இல்ல அதான் நான் சொல்றேன். இல்ல அதுதான் இப்ப இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுல இப்ப பாமகவும் அதே சொல்லிருக்கலாம்ல, நாங்களும் போட்டியிட போட்டோம், யாருமே போட்டியிடலன்னா நீங்க திமுகவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற மாதிரி தானே ஆகுது. மேடம், பெண்ணாகரத்துல பாமக போட்டிட்டு அதிமுக கெப்பாசிட்டி இடைத்தேர்தல் ஏன்னா இதே மாதிரி சமுதாய ரீதியா பேசி வாக்கு வாங்கி மிகப்பெரிய 44 வாங்கினாங்க. அதற்கு பிறகு இனிமேல் இடைத்தேர்தலே வேண்டாம் என்று புறக்கணிச்சாங்க. அதாவது 2ஆம் இடத்துல யார் வந்து வாக்கு வாங்கினா அவர்கள் வெற்றி பெற்று அவர்களை வெற்றி பெற்றுதான் அறிவிப்பு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு அனுபவம் கொண்டவர்கள் ஏன் போட்டிட்டாங்க? அது காரணம். அதாவது இது அதிமுகவுக்கு நீண்ட அனுபவம் உண்டு. அதனாலதான் திமுக திருமங்கலத்தை ஆரம்பிச்சது, ஈரோடு கிழக்கு, இப்ப அடுத்து விக்கிரவாண்டியா மாறி அவ்வளவுதான். சார் இப்படி புரிஞ்சுக்குவா, அதிமுக வாக்காளர்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, இல்ல 3 ஆப்ஷன் இருக்கு. வந்து திமுக ஓட்டு போடலாம், பாமக ஓட்டு போடலாம், நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம், இல்ல நோட்டாக்கு ஓட்டு போடலாம். இப்போ வந்து நாங்க திமுகக்கு போட்டாலும் போடுவோமே ஒழிய பாமகக்கு போட மாட்டோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்காங்களா உங்க ஆதரவாளர்கள்? பிஜேபி கூட்டணிக்கு போடக்கூடாது அப்படின்னு இருக்காங்களா? திரு சஃபி சொன்னது போல இல்ல அவரு பிரியன் சார் சொன்ன விஷயம் எல்லாம் சில விஷயம் உண்மைதான். அதாவது 31 ஆண்டு காலம் இந்த நாட்டு ஆண்ட கட்சி. அந்த 31 ஆண்டு காலத்துல அதிமுக முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் தேர்தல் போது 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அரசு ரீதியான விளம்பரம் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த தேர்தலில் ஓட்டே போடக்கூடாது யாரும் அதிமுக சொன்னா அது வந்து அவதான் போயிருங்க. ஏன்னா வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லல, யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லல. அப்போ எப்படி பிரிஞ்சு எப்படி சொல்றீங்க? அது நான் சொல்ல முடியாது, அவங்க விருப்பம் தான். அப்போ இது திமுக போடுறாங்களா? இல்ல சார், எப்படி பிரிஞ்சுன்னு ஈஸியா சொல்லலாம். அதான் சொல்றேன், நான் 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள தேர்தலோட ஒப்பிடுறேன். நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அங்க 32,000 ஓட்டு வாங்குது, இன்னைக்கு 56,000 ஓட்டு வாங்குது, 24,000 ஓட்டு கூட. இந்த 24,000த்துல நீங்க இன்னொரு 4,000 5,000 கூட ஏதோ புது வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சது ஏதோ பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. 20,000 ஓட்டு எங்க இருந்து வந்துச்சு? உங்க ஓட்டு சாலிடா? திராவிட முன்னேற்ற கழகம் இதே விக்கிரவாண்டி தொகுதியில 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் 72,000 ஓட்டு, இன்னைக்கு 1,26,000 ஓட்டு, 50,000 ஓட்டு கூட. எங்கன்னு வந்துச்சு? பொதுமக்கள் வாக்களிச்சிருப்பாங்க, அது ஒரு பகுதி வச்சுக்கோ, ஒரு 15,000 ஓட்டு கழிச்சிருங்க, மிச்சம் 40,000 ஓட்டு எங்கன்னு வந்துச்சு? உங்க ஓட்டு தானே. விக்கிரவாண்டி தொகுதியில உள்ளூர் மக்கள் வந்து அவர்களுக்கு யார் சரியான வேட்பாளர் நினைச்சுக்கலாம், உள்ளூர்காரன் நினைச்சுக்கலாம், இவங்க எப்படி 18 மாசத்துல அடுத்த அரசு நடக்கும்போது இவருக்கு மாற்றி போட்ட பிரயோஜனம் நினைச்சுக்கலாம், ஏதோ காரணம் இருக்கலாம். இப்ப ஒண்ணு இல்ல, தந்தி டிவில காலையில நான் தான் பங்கெடுத்தேன். ஒவ்வொரு பகுதி வாரியா பிரிச்சு சொன்னீங்க, ஒவ்வொரு பகுதி வாரியா எவ்வளவு வாக்கு அதிமுக, திமுக, பாமக, நாம் வரிசை சொன்னீங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப 2,000 வச்சுக்கோங்க. இப்ப அதிமுக வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க மாறி போட்டா நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு காரணம் பண்ணிக்கலாமுங்க. அந்த உள்ளூர் சிவா வெற்றி பெற்றால் நமக்கு இந்த நன்மை கிடைக்கும் சொல்லி நேரடியா எல்லாம் பேசிருப்பாங்க. ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் போது பரஸ்பரம் ஒரு மக்களை 4-5 மாதிரி சந்திப்பது சொல்லுவாங்க. அதனால ஏதாவது ஒரு வாக்குறுதிகள் உள்ளூர் தேவைகள் பூர்த்தி கிடைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முடிவுகளை ஒரு சூழ்நிலை கருதி எடுப்பது வழக்கம் தான். அதிமுக திமுக ஆட்சி காலத்துல இடைத்தேர்தல் எல்லாம் நடந்து உண்டு. அதனால இதை வந்து அதிமுக சொல்லி போட சொல்லல, திமுக கூடுதலா வாக்கு போடணும்னு சொல்லல, இல்ல பாமக போடான்னு இண்டிபெண்டன்ட்டா முடிவெடுத்து சுதந்திரமா மக்கள் முடிவெடுத்திருக்காங்கன்றீங்க. அதுதான் உண்மை. சுதந்திரம் மக்கள் முடிவெடுத்து அதிமுக முடிவெடுத்தோலிய கட்டுப்பாடா நிபந்தனையா நிச்சயமா கிடையாதுங்க. இப்ப இந்த விஷயம் சொன்னீங்க, அம்மாவுடைய படத்தை பயன்படுத்தாங்க நீங்க. அதிமுக பொறுத்தவரையில எம்ஜிஆர், அம்மா, இன்னைக்கு எடப்பாடியார், இந்த 3 பேருடைய படத்தை பயன்படுத்தி இன்றைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் சொன்னால் மட்டும் தான் ஓட்டை கிடைக்குங்க. முழு ஓட்டு வாங்கணும்னு சொன்னா இவர் சொன்னா மட்டும் தான் கிடைக்கும், சொன்னா மட்டும் இப்படிதான் பிரியுங்க. அப்ப இதுதான் கோட்பாடு வழிய. வேற சிந்தனைகள் அவங்க போனதில் பேசுவாங்க, அது அதிமுகவுக்கு கவலை இல்லைங்க. ஓகே திருப்பி நான் அவர் பேசவே இல்லை, நான் போயிட்டு வந்துட்டோம். திரு வன்னியரசு, இது வந்து இந்த முடிவு, இந்த எலெக்ஷன்லாம் வச்சு 2026 கணிக்கிறது ரொம்ப ப்ரீமெச்சூர்ல?
இது இப்படிதான் சொல்லிட முடியுமா? இல்லை இந்த தேர்தலே இடைத்தேர்தலே மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா இது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ திமுக வெற்றி பெற்றதால இதுதான் சமூக நீதிக்கான ஆட்சின்னு அவர் வந்து ஏற்றுக்கொள்ளணும். கீழே விழுந்தாலும் அவருக்கு மீசையில் மண்ணு ஓட்டாத மாதிரி ஒரு 2 பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒரு 13 இடத்துல நடந்திருக்கு. மேற்கு வங்கம், ஜார்க்கண்டு, பீகார், பஞ்சாப், இமாச்சல பிரதேஷ். இதில் 13 இடங்களில் நான் இந்தியா கூட்டணியில் 10 இடங்கள் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்குது. வாழ்த்துக்கள். அதில் குறிப்பாக இதில் என்ன சொல்ல வரோம்னா, மதவெறியோ சாதி வெறியோ இங்கே எடுபடாது அப்படிங்கிறது தான் வந்து இதில் மக்கள் கொடுத்த தீர்ப்பு. ராமர் பேரில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணீங்க, பைசா பாத்தில் வந்து உங்களுக்கு வந்து தோல்வியை வந்து நீங்கள் சந்திச்சிங்க. அதே இது நீங்கள் வந்து இங்கே வந்து உத்தரகாண்டில் நீங்கள் பத்ரிநாத் கோவிலில் அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறீங்க. பாமகவும் அதே மாதிரி தான் ஒரு சாதி வெறியை அல்லது சாதிய அடையாளத்தை முன்னிறுத்துறதுனால உங்களுக்கு வந்து அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது மதவெறியும் சாதி வெறியும் வந்து எப்பவும் ஒரு இன்க்ளூசிவ் பாலிசி அல்லது அந்த பொலிட்டிக்கை நம்ம கொடுக்கும்போது மக்கள் எல்லாரையும் அரவணைப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. மருத்துவர் அவர்களுடைய 2 அறிக்கை ரொம்ப முக்கியமான அறிக்கை. நீங்கள் வந்து இந்த தேர்தலில் ஒரு அறிக்கை முழுக்க திமுக எப்படி வன்னியர்களுக்கான எதிரான கட்சி அப்படிங்கிறது ஒரு அறிக்கையாக கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கொள்ளலாம், அது வந்து எடுபடலை. வன்னிய மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலை, அது பாமகவை வந்து அங்கீகரிக்கலை. இன்னொரு அறிக்கையில் வந்து தலித்துகளுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தாரு, அதையும் வந்து ஏற்றுக்கொள்ளலை. நான் அவர் குறைச்சி மதிப்பிடுறதுக்காக இல்லை அவங்க வந்து அவமானப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. இருக்கிற அரசியலுடைய சூழல் கருதி முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த 3 ஆண்டுகள். அப்ப நீங்க இந்த தேர்தல் முடிவை வச்சு 26ல திமுக ஆட்சி தான் சொல்றீங்களா? கட்டாயம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 26ல அதிமுகவே போட்டியிடாத ஒரு தேர்தல் முடிவை வச்சு எப்படி சொல்ல முடியும்? போன முறை அதிமுக தானே போட்டியிட்டது. போன முறைன்னா இதுல சொல்லுங்க. இந்த 21ல 21 வேற சட்டமன்ற தேர்தல் சார். அதுக்கப்புறம் 5 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் அடுத்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை என்ன, அதாவது அதிமுக போட்டியிடவே இல்லை. அதை பார்த்து நான் அதிமுகவே இங்கே வந்து ஒன்றும் இல்லை, அதுவே என்ன சொல்றீங்க நீங்க? அதிமுகங்கிறது இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி இருந்தாங்க, வலிமையாக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து வலிமையான ஒரு கட்சியாக இருந்ததை எப்படி சார் இந்த ஒரு தேர்தலில் அவங்க நிக்கல, அதனால அவங்களுக்கு எந்த ஓட்டும் விழல, அவங்க ஓட்டு பிரிஞ்சு போயிருக்கு. அதை வச்சு அவ்வளவுதான் அவங்களுக்கு ஓட் பேங்கே இல்லை. சொல்லலை அவங்க அப்படி சுத்தமாக போயிட்டாங்க நாங்கள் சொல்லல. இல்ல அதிமுக இல்லவே இல்லைன்ட்டீங்க ஒரே வார்த்தை. இல்லை அந்த கோணத்தில் நான் சொல்லலை. அதிமுக இந்த தேர்தல் நிக்கல, அந்த வாக்குகள் எப்படி சிதறடிக்கப்பட்டிருக்கு, எப்படி சிதறி இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் வந்து என்ன வழிகாட்டினார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் புறக்கணிக்கிறோம்னு சொன்னார். யாருக்கு ஓட்டு போடணும் அல்லது யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்லலை. அவங்க பிடிச்சவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லலை. இல்ல மக்கள் யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுவாங்க, நாங்க தேர்தலில் நிக்கலையே தவிர ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தலை புறக்கணிக்குது. ஆமா, அது தலைமை என்ன வழிகாட்டுது அப்படிங்கிறது தான் ஒரு லீடர்ஷிப்கான ஒரு மிக முக்கியமான நான் வந்து தலைமைத்துவத்தை நான் பார்க்குறேன். நான் இப்போ இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓட்டு உங்களுக்கான ஓட்டு நீங்கள் சொன்னீங்க. போன முறை வந்து இருந்ததை விட இந்த முறை 50,000 வாக்குகள் வந்து திமுக கூடுதலாக வந்திருக்கு அப்படின்னா அந்த 50,000 வாக்குகள் யாருடைய வாக்குகள் சொல்லியிருக்கோம்ல. அப்போ இவங்க பாமக வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தை போட்டு அல்லது அதிமுகவுடைய வாக்குகள் எங்களுக்கு வேணும்னு வெளிப்படையாக கேட்குறாரு. நாத்தாக்காவும் அதே கோரிக்கையை வச்சாங்க. அவர் எங்கள் சித்தப்பான்னு சொன்னார். அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஆட்களை அனுப்பி ஆதரவு தெரிவித்தார். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். திராவிட எதிர்ப்பு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. திராவிட எதிர்ப்பு பாமகவும் திராவிட எதிர்ப்பு தான் சொல்லுது. திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். திராவிட எதிர்ப்புங்கிறது நீங்கள் வந்து அதிமுக எதிர்ப்பு இல்லை, மற்ற இருக்குல்ல. இது ஒரு ஏமாற்று வேலை. காலங்காலமாக திமுக மீதான வெறுப்பு, கலைஞர் மீதான வெறுப்பு, அந்த வெறுப்பு அரசியலெல்லாம் அவர் தாண்டி தான் வர்றாரு. எவ்வளவோ வந்து உடச்சி எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. இப்பயும் அதே வெறுப்பு அரசியல தளபதி ஸ்டாலின் அவர்களை முன்ன வச்சு திமுகவை எப்படியாவது, ஏன்னா திமுக மட்டுமே தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளை, மாநிலத்தினுடைய அடையாளத்தை, தேசியத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய, சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கட்சி. அதனால விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து திமுகவோட நாங்கள் வந்து உறவு வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த உறவு தான். இந்த உறவு மூலமாக தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது, பாதிக்கப்படாமல் இருக்குது. அப்போ இந்த பின்னணியிலிருந்து நீங்கள் பார்க்கணும். பாஜக, பாமக
இந்த ரெண்டு அணி இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தை இருக்க மாட்டோம்னு சொல்றது மதவெறியும் சாதிவெறியை வச்சுதான். நான் தனிப்பட்ட முறையில் வந்து பாமகவினர் எங்களுக்கு நட்பா இருப்பாங்க, பாஜகவினர் நட்பா இருக்கலாம், அது வேறு. ஆனா இந்த கோட்பாடு வந்து மக்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு வாக்களிச்சாங்க. கரெக்ட். பட் இது இப்ப இதே மாதிரிதான் 2019 இதே விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி 1 லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கினாரு. அடுத்த தேர்தலில் தோத்துட்டாரு. அப்ப நீங்க வந்து இதை வச்சு சொல்ல முடியாதுல 26 எங்களுக்கு தான் மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. இல்ல நீங்க இந்த தேர்தலில் இவங்க என்ன சொன்னாங்க, பாமகவா இருக்கட்டும் இல்ல வந்து போட்டி தேர்தலில் போட்டிட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சொன்னாங்க. ஆமா, அதி தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்க. ஆமா. என்ன நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு? என்ன நடந்திருக்கு? கலாச்சாரம் ஒழிஞ்சுச்சா? இல்ல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முக்கியமான இதை வந்து நீங்க அப்படியே கடந்துட்டு போயிட முடியாது. இல்ல நான் தான் முக்கியமானதுதான் கேட்கறேன். அதான் நான் சொல்றேன். அதாவது நான் யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டது வந்து ஓகே, நீங்க வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காங்க சூப்பருங்கிறீங்க. நான் கேட்கறது நீங்க ஜெயிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள், கலாச்சாரம் ஒழிஞ்சிருச்சான்ற அடுத்த கேள்வி. அதுதான் கள்ளச்சாராயம் குறித்து அந்த வழக்குல அரசு, தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் எங்காவது ஃபெயிலியர் ஆயிருக்கா, இல்ல யாரை குற்றவாளிகளை பாதுகாத்திருக்கிறாங்களா, தயவுதாட்சியம் இல்லாம வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தின் மூலமா வந்து மேலும் வந்து வலிமையான வந்து அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அப்ப அதாவது வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை வந்து நீங்க அப்படியே வந்து விட்டுட்டு போகாம அதை எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆளுமையில ஒரு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இந்த வாக்குகளை போட்டிருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து கூடுதலா வந்திருக்கிறது. அதிமுக காரங்களும் காலங்காலமா ரெட்டலைக்கு போட்டவங்க சூரியனுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா இங்க கருணாநிதி வெறுப்பு இருக்கு, திமுக வெறுப்பு இருக்கு. அப்படிப்பட்ட வெறுப்பை வந்து இன்னைக்கு வந்து அறுத்துட்டு நீங்க திமுகவுக்கு அந்த ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த அரசு மீதான ஒரு நல்ல நம்பிக்கை இது தொடரணும் அப்படிங்கிறது, அது தொடருதுங்கிறது 26 தொடரும். பொங்கலூர் மணிகண்டன் 26 எங்களுதுதான் பாருங்க, எவ்வளவு மக்கள் எங்க மேல ஆதரவு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நியாயமா தானே இருக்கு? நீங்க அப்படி நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, போன 2019 அதிமுக வெற்றி சொன்னீங்க. அதாவது இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தீங்க, திமுக 221 தொகுதியில நாங்க வந்து வெற்றி பெற்றிருக்கோம்னு சொன்னாங்க சட்டமன்ற ரீதியா. ஆனா 152 தொகுதியில அதிமுக மிக குறைந்த வாக்குகள் தோற்றுருக்குங்க. சட்டமன்ற ஆணையத்தில் சொன்னேன் 82 தொகுதியில் மட்டும்தான் குறைவான வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அந்த 82 தொகுதியிலும் கூடுதலாக கட்சியை பலப்படுத்த, வாக்குகளை அதிகப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். எனவே 2026 என்பது இவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் வராது. மிகப்பெரிய அதிருப்தி அதிமுக ஆட்சியில இருக்கிறதா திமுக சொல்லுச்சுங்க. இன்னைக்கு பல மடங்கு திமுக ஆட்சி அதிருப்தியும் கூட மக்கள் ஓட்டு போறான்னு சொன்னா முழுக்க அதிகா திருப்பியா. திமுக ஆட்சி மீது இருக்கிற அந்த மனோபாவத்தை நிச்சயமாக 2026 மக்கள் வெளிப்படுத்துவாங்க. நீங்க 2026 என்பது எழுதி வச்சுக்க, அதிமுக ஆட்சி நிச்சயம் அமையும். 150 மேற்பட்டதுல அதிமுக தனித்தே. அதிமுக தேஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்களே, அதனால அவங்க வந்து ஆட்சி. மேடம் இது போன்ற அபத்தமான செய்திகளை பலரும் பரப்புறாங்க. நீங்க நிறைய பேசிட்டோம். அதிமுக நெருக்கடியை பாஜக கொடுத்தது, மற்ற எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் தாண்டி அதிமுகவை ஒன்றுபடுத்தி எனக்கு வலிமையான இயக்கமாக 1 கோடி ஓட்டுகளை கடந்த தேர்தலில் நெருக்கடி மத்தியில வாங்கி காட்டிய எடப்பாடியார். 1 கோடிக்கு கம்மி 88 லட்சம். 88 லட்சம் தானே சார்? இல்ல நான் சொல்றது சேர்ந்து சொல்றேன். 1,57,000 ஓட்டு. நீ ஒண்ணு இல்ல, 96ல அதிமுக வாங்கிய வாக்கு வெறும் 73 லட்சம் மேடம். அம்மா இருக்கும்போது திமுக 96 எங்க இருக்குது? அதுக்கப்புறம் உங்க தொண்டர்களே 1.5 கோடி 2 கோடின்னு சொல்றீங்க. நீங்க 96 ஒப்பிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு திமுக கூட 1 கோடி பேர் சொன்னாங்க. ஆனா வாக்குகள் ஒவ்வொரு தேர்தலும் குறைய வாங்கி உண்டு. அது பல காரணம் இருக்கலாமுங்க. ஆனா வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிற போது நிச்சயமாக அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி வலிமை பெறுங்க. என்ன காரணம்னா இன்றைக்கும் கட்டமைப்பை ஒரு துளி கூட யாராலும் சீரமைக்க முடியல. 3 ஆண்டுகளில் அதிமுக உட்கட்சியினர்கள் தவிர்த்ததுங்க. அது தவடிமொழியாகி தனித்த அவர் இயக்கமாக மீண்டும் உருவாகி விட்டதுங்க. இனி அதற்கான வாய்ப்பே இல்லை. திமுக மீது பல விமர்சனம் உண்டுங்க. ஆனா ஏன் ஜெயிக்குன்னு கேட்பாங்க, உடல் வெற்றிமாங்க. ஒண்ணு இல்ல, ஈழத்துல 1.5 லட்சம் தமிழர் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட பிறகு நீங்க காங்கிரஸ் திமுக தான் மாவட்ட வெற்றி பெற்றதுங்க. அப்ப நியாயம் அல்ல. அன்றைக்கு சூழ்நிலை எப்படி? அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் என்று மக்கள் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில 26லயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்கும் மேடம் உறுதியா வாய்ப்பே இல்ல. திமுக நிச்சயமாக ஜெயிக்காது. அதிமுக இல்ல, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் கடைசி நாள் வரையிலும் இரட்டை சின்னம் கிடைக்குமா, அந்த ஏபாம் பிபாம்ல கையெழுப்ப முடியுமா சிக்கல் அதிமுக இருந்துங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கா
ஆமா மேடம், நீ கடைசி எங்க இருந்தது? என்ன நீங்க? மேடம் டெல்லியில போய் ஓபிஎஸ் அணியே துணியா உட்கார்ந்தாங்க சார் அதெல்லாம் நீங்களே நம்ம டிபேட்ல என்ன சொன்னீங்க? அவங்க எல்லாம் போய் உட்காரட்டும், அதெல்லாம் வேற ஏதோ கட்சி ரெட்டையில எங்களுக்கு தனி. எங்கேயுமே ரிட்டர்னிங் ஆபீசர்ட்ட அங்க போய் டிஸ்பியூட் ரெட்டையில யாருக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனையே ஆளு. மேடம் அதற்கான முயற்சி முழுமையாக மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சட்ட ரீதியாக அதை முறியடித்து அதிமுக தேர்தலுக்கு பிறகுதான் உறுதியேற்பு முடிவாயிடுச்சுங்க. இனிமேல் அதிமுக வலிமையாக மாறுங்க. அம்மா கண்ட சோதனையை, எம்ஜிஆர் பெற்ற அந்த பல சங்கடங்களை எடப்பாடியாருக்கும் வந்ததுங்க. அதை முறியடித்து அதிமுக வெல்ல செய்வார். கேப்ப டாக்டர் சஃபி 26 கஷ்டங்கிறாரு. நீங்க இடைத்தேர்தல் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ண முடியாதுல்ல சட்டமன்ற தேர்தல்ன்றாரு. நிச்சயமா அவர் என்ன சொல்ல வராருங்கிறது அவருக்கே புரியலன்னு நினைக்கிறேன். 26ல அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்றாரு. அது சொன்னார் 150 சீட் அதுவும் தனித்து வரும்னு வேற சொல்லிட்டாரு. அதுதான் பக்குன்னு இருந்தது. சீரியல் அண்ட் கான்சிக்வென்ஷியல் விக்டரி 2019ல இருந்து பாத்தீங்கன்னா சீரியல் வெற்றி இவர் சொல்றாரு இல்லையா, இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க. 2019 இதே மாதிரி சீரியல் விக்டரி அதிமுகவும் பெற்றிருக்குது. அப்புறம் காலம் மாறி இருக்குது. தடவை அவங்க வந்து 15 வருஷம் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கே வரல. அப்புறம் ஜெயலலிதா காலத்துல 10 வருஷம் வரல. ஆனா தாண்டி நீங்க வந்தீங்கல்ல. அப்பனா நாம வந்து கலைஞரோட ஆட்சியும் ஒப்பிடணும். இப்போ இல்ல நான் சொல்றது ஸ்டாலின் அவர்கள் 2019 வெற்றியை சொல்றீங்க இல்லையா, அந்த 19க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 11க்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றியே இல்ல. இல்ல அதுக்கப்புறம் நீங்க எப்படி எழுந்து வந்து நிக்கிறீங்களோ அப்படி அவங்க அதுதான் சொல்றேன். எழுந்து வந்து நிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. கட்சியை மொத்தமா அடமானம் வச்சுட்டு இப்ப யாருக்கிட்ட அடமானம் இருக்குன்னு புரியல உங்களுக்கு. சார் அவங்க வெளியே வந்து ஒரு எலெக்ஷனே சந்திச்சாச்சு நீங்க இன்னும் சொல்றீங்களே சார். என்னன்னா இப்ப சார் பேசும்போது எல்லா இடத்துலயும் அராஜகம் இது பண்றாங்க அது பண்றாங்க, ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது இந்த அளவு தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தில் மக்கள் வந்து மேண்டேட் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவர் சொல்ற விஷயம் ஒரு 10% உண்மையாக இருந்தாலுமே நாம் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை இந்த பார்லிமெண்ட் பார்த்துருப்போம். 40க்கு 40 எடுத்து காமிச்சிருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் இவங்க சொல்லக்கூடிய இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு பிறகும். அதே மாதிரி இப்போ சொன்னாரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை பிரச்சனை, கள்ளச்சாலை பிரச்சனை, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு மாநில கட்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்கிறத மக்கள் பார்த்தாங்க. தூத்துக்குடியும் பார்த்தாங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மதுரையும் பார்த்தாங்க, கள்ளக்குறிச்சியும் பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அப்போ ஒரு கட்சி மாநில அளவில் வந்து அவங்க ஆட்சி செய்யும் போது எந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்றாங்க, பொதுமக்களுக்கான பாதுகாவல் எந்த அளவில் இருக்கு, பொதுமக்களை சேரக்கூடிய திட்டங்கள் எந்த அளவில் இருக்கு, அந்த திட்டங்கள் பயன்பெறுதல் எப்படி இருக்கு, உலகமே உற்றுநோக்கக்கூடிய சில திட்டங்கள் எப்படி கொண்டு வராங்க, அந்த பர்டிகுலர் மாடல் கவர்னன்ஸை எப்படி வந்து மக்கள் வரவேற்கிறதுக்கான சாட்சி தான் இந்த தொடர் வெற்றி. அப்ப இந்த தொடர் வெற்றியை பார்த்து கொண்டிருக்கும் போது இவங்களுக்கு இல்ல நாங்க 2026ல நாங்க எல்லாம் நிறுத்திட்டு இலவச பஸ் கொஞ்சம் இருங்க. நீங்க பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க, நான் ஏதாவது பேசினேனா? நீங்க கொஞ்சம் இருங்க. எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு நீங்க கொஞ்சம் இருங்க. எதை நிறுத்தணும்? கொஞ்சம் இருங்க சார். கொஞ்சம் இருங்க சார். லேப்டாப் எங்க சார்? கொஞ்சம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இருங்க. அதாவது இவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகளை மணிகண்டன் சார் டிவியில பேசுற மாதிரி இவங்க ஆட்கள் ஒவ்வொரு மேடைக்கும் பேசுறாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இவர்களுடைய பொய் குற்றச்சாட்டுகளையும் போலி இதுவையும் வாக்குறுதி மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அப்போ நீங்கள் ஒரு ஜனநாயக முறையில தேர்தலை எதிர்கொள்ள கூட உங்களுக்கு துணிவு இல்லாமல் 2026 150 ஜெயிக்கும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மக்கள் எப்படி ஒப்புக்கொள்வார்கள்? ஓகே, கேட்போம். திலகபாமா மேடம், நீங்க 26 பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அங்க உங்களுக்கும் 26ல வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் அவ்வளோ பிரகாசமா இல்லையே. அதிமுக இல்லாமே நீங்க 2வது இடம். இங்கே மக்கள் மண்ணில் வச்சு பார்க்கும்போது 26ல அதிமுகவும் வந்துடும். அப்போ உங்க கூட்டணிக்கு என்ன இடம் இருக்கும்? கூட்டணி இல்லாம இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்காத கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப சொன்னாரு திமுக 26ல வரும் அப்படின்னு. திமுக 26ல ஆட்சியை பிடிக்கட்டும். அப்படி ஆட்சியை எப்போ பிடிச்சா நான் சந்தோஷப்படுவேன்னா, செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் குற்றவியல் வழக்குல உள்ள போன போது முதலமைச்சர் போய் பார்க்காம இருக்காங்க. ஆர்கே நகர்ல வந்து பதிவு திருமணங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக பதிவு திருமணங்கள், பெண்களே இல்லாம 1000க்கும் மேற்பட்ட பதிவு திருமணங்கள் நடக்குது இல்ல. அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிற ஆட்களா இல்லாம இருந்தாங்கன்னா நான் இந்த வெற்றியை நானும் பாராட்டுவேன்.
டாஸ்மாக் கடை இங்க சின்ன 11 வயசுல இருந்து அவ்வளவு பெரிய குடிக்கு பழக்கவை இன்னும் அடுத்து கஞ்சாதுன்னு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறாங்கல்ல. அது இல்லாம இருந்தாங்கன்னா அந்த திமுக 26 ஆட்சிக்கு வந்தா நான் பாராட்டத்துக்கு தயாரா இருக்கேன். நீர்நிலைகள் பூரா இன்னைக்கு காணாம போய்கிட்டே எத்தனை குளங்கள், எத்தனை 26,000க்கும் மேற்பட்ட குளங்கள் காணாமல் போயிருக்கு. இல்ல உங்க பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டேன், உங்க பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டேன். 26ல உங்களுக்கு எந்த இடம் கேக்குறேன்? இது எல்லாம் 26ல அடுத்து கேள்விக்குள்ளாக்கப்படும். கேள்விக்குள்ளாக்கப்படும் போது இப்ப இந்த 3 வருஷத்திலேயே ஜனங்க வெறுப்புல இருக்காங்க. ஒரு மின் தெரியலையே மேடம், விக்கிரவாண்டியில பார்த்தா அப்படி தெரியலையே. விக்கிரவாண்டிய வேறொரு தளத்துல இருந்து நீங்க பார்க்க முடியும். விக்கிரவாண்டிய நீங்க தனி இடைத்தேர்தல் வேற எங்கேயுமே இதுல இந்த 3 ஆண்டு ஆட்சியோட எதிரொலிச்சு காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கடல்களை இவர்கள் செய்து அதுல வெற்றி கண்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியும். வெறுமனே பிரச்சாரம் பண்ணல, வெறுமனே திட்டங்களை பேசல, இத மூடி மறைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளவு பிரயத்தனங்கள். ஒரு சின்ன இஷ்யூ வரணும்னே அதை மறைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடனா தூக்கி ஜெயில விடா நீதிமன்றம் ஒரு கொட்டி வெளியே அனுப்புவது. ஒரு விஷயத்த மனமாற்றம் பண்றதுக்கு எவ்வளவு மெனக்கிடுறாங்கன்னு பாருங்க. இவ்வளவு திறமைய பாட்டு பாடுறதுக்காக அவரை கைது செய்யவில்லை. இதை சமூக நீதி பேசக்கூடிய நீங்க பேசலனா வேற யாரு பேசுவாங்க? அவர் என்ன பேசினார் என்பதை நீங்கள் இப்ப சொல்லணும். பாட்டு பாடியதுக்காக அவரை கைது செய்யவில்லை. அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று நீங்களோ நானோ இப்ப பொதுவெளியில் சொல்ல முடியாது. அவர் சொன்ன வார்த்தைக்காக அவர் கைது செய்யப்பட்டது. அந்த நீதிபதிக்கு அது தெரியவில்லை. மீண்டும் இது சாதாரணமா விட விஷயம் கிடையாது. இதுக்காக ஒரு சமூக நீதி பேசக்கூடிய கட்சி மூடி மறைக்கிறது நீங்க தான், நாங்க கிடையாது. அவர் என்ன பாட்டு பாடுறதுன்னு சொல்லி அப்படியே மறைச்சு ஓடி போறீங்க பாத்தீங்களா? சமூக நீதி பேசக்கூடிய கட்சி நீங்க தான் அதை மறைக்கிறீங்களே தவிர நாங்க மறைக்க முடியாது. டைம் இல்ல மேடம் முடிச்சிருங்க. சொல்லுங்க, முடிங்க நீங்க உங்க கருத்து முடிங்க. கட்சி 26ல இந்த இவர்களுடைய இந்த செயல்பாடின் தோல்விகளை முன்வைத்தால் மட்டுமே போதும். விக்கிரவாண்டி அதுக்கு முன்னுதாரணமாக இருக்காது. 26 பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் அமைகிற கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். அதற்கான களத்தை நாங்கள் உங்களுக்கு வென்று காட்டுவோம். தேங்க்யூ மேடம். நிறைவு கருத்து பிரியன் சார், ஃபைனல் முடிக்க போறோம். என்னை பொறுத்த மட்டும் இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்ஸில் இப்போ திமுக அரசு செய்த பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால பெண்களோட ஓட்டு அதுக்கு அதிகமாகிருக்கு. இந்த திமுக அரசு இப்போ ஆளுங்கட்சி எடுத்த இந்த எஃபர்ட்ஸ் இருக்குல்ல விக்கிரவாண்டியில், அது எடுக்காது இருந்தால் கூட அது 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இவ்வளவு வித்தியாசத்தில் ஜெயிச்சு கூட பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. சாதாரணமாகவே பிரச்சாரம் சந்தோஷமா தான் இருக்காங்க. உங்க மேலும் சந்தோஷப்படுத்த முயற்சி செஞ்சுட்டாங்க. மேலும் சந்தோஷப்பட முடியல, ஏன்னா விமர்சனங்கள் அப்படி வருது இல்லையா? ஒரு இயல்பான ஒரு தோரணையிலேயே அதை சந்திச்சிருக்கலாம். சந்திச்சா வின் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலா. அதுதான் பாயிண்ட். ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி பலமா இருக்கு. திமுக அரசாங்கத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அவங்க சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்டாலே போகிறோம். ஆனால் இதே நிலைமை 26ல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. 26ல் அரசியல் சூழல் எப்படி மாறும், இந்த காலகட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், அது திமுக அரசுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும், மிச்சம் மீதி இருக்கிற வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களா, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நான் எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு அண்டர் கரண்டாக ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அது நாம் தமிழர் ஆகட்டும், பாமக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், என்னன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டை நம்ம வரப்போற விடக்கூடாது. ஆக்சுவலாக அதை கன்சாலிடேட் பண்ணணும். நம்ம பிரிஞ்சிருந்தா திமுக வின் பண்றது இயல்பா இருக்கு. அந்த ஓட்டை ஒன்று சேர்க்கணுன்றதுதான் இந்த உண்ணாவிரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, சாட்டை திருவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது, இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நோக்கத்துல தான் போயிட்டு இருக்கு. அதனால வரப்போற 20 அதெல்லாம் எப்படி சேர்துன்றத பொறுத்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியக்கூடாதுன்றத அவங்க அந்த பாயிண்ட்ல ஒர்க் பண்றாங்க ஆக்சுவலா. அது இயல்பான ஒரு விஷயம் தானே. அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். 67ல எப்படி காகித மில்லத்தும் ராஜாஜியும் அண்ணாவெல்லாம் சேர்ந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? கொள்கை இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீயும் நானும் சேர்ந்தா இவர் தோக்கடிக்க முடியுமான்றதான் பாயிண்ட். அது ஆக்சுவலா ஸோ அந்த பாயிண்ட்ல தே ஆர் ஒர்க்கிங். அந்த மாதிரிலாம் வரும்போது திமுக ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நடுவில் கள்ளக்குறிச்சி மாதிரியோ வேற மாதிரியோ விஷயங்கள்லாம் நடக்காத இருக்கணும் ஆக்சுவலா. ஓகே, பாப்போம் பொறுத்து திருவண்ணாமலை சுருக்கமா ஒரு வரி தான். ரொம்ப டைம். மணிகண்டன் அவர்கள் பேசும்போது அதிமுக வலிமையாக வரும் அப்படின்னு சொல்லி 26ல் சொல்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த ஆசை தான்.
அதிமுக வலிமையா வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும். ஏன்னா இவங்க நீங்க வலிமைப்படுத்த மாட்டேன்றீங்களா? வலிமை குறைய குறைய பாஜக தான் 2வது இடத்துல. அவங்களும் தயாரா இருக்காங்க, நீங்க வலிமைப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இதான் இருங்க. சிறுத்தைகள் மீது எப்போதும் அதிமுகவுக்கு தனி பாசம் பாருங்க, இப்ப கூட அவ்வளவு பாசத்தை காட்டுது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் தமிழகமான தலைவர் அவர் மீது அளவிறந்த அன்பும் பாசம் உண்டுங்க. அதாவது நாங்க எப்போதுமே கோட்பாட்டு ரீதியா நாங்க நிக்கிறவங்க, சமூக நீதி அடிப்படையில் நிக்கிறோம். அதிமுக ஒரே ஒரு உதாரணம், பாராளுமன்றத்தில் 3 குற்றவியல் சட்டங்களை ஆதரித்து வாக்களிச்சுட்டு இங்கே வந்து அதுக்கு எதிராக நீங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் தம்பிதுரை அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாரு, சமஸ்கிருதத்தில் இருக்கிறது எல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி அவர் வந்து சொன்னேன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அடிப்படையில் ஒரு சமூக நீதிக்கான இயக்கம் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா தலைமையிலான இயக்கம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவங்க வந்து கழுதை தெரிஞ்சு கட்டர்பான கதையா நீங்க பாஜகவோட அவங்க வந்து இருக்கிற கோட்பாட்டை எடுத்துக்கிட்டா அவங்க வலிமை எப்பவுமே வலிமை பெற முடியாது. அதே நிலைமை தான் பாமகவும். ஓகே, ரைட். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்குமே நன்றி. இந்த தேர்தல் முடிவு தான் 26 எதிரொலிக்க போகிறதான்னு இன்னும் அடுத்த 1.5 ஆண்டுகளில் சுவாரஸ்யமாக பார்ப்போம். பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.